நெக்ஸ்ட்டு மேக்ஸில் கூட்டுத்தொடர் வரிசை பார்க்கலாங்க. ஆல்ரெடி தொடர் வரிசைன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ கூட்டுத்தொடர் வரிசை பார்க்கலாம். அந்த பேர்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? கூட்டுத்தொடர் வரிசைனா என்னென்னு அது பேர்லேயே நம்மளுக்கு புரியுது. அந்த தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொகை கூடுதலாக அதிகரித்து போனால் அது கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஷார்ட்டாக ஏபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நம்பர் வச்சு சொல்கிறேன். இப்போ பாருங்களேன் 2, 4, 6, 8, 10ன்னு எடுத்துக்கலாமா? இதை நான் வந்து டேர்ம் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4, டேர்ம் 5ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை ஒரு 5 டேர்ம் எழுதிருக்கேன். இப்போது இதை வந்து நான் இதை எப்படி எழுதுறேன்னா, இங்கே பாருங்களேன், இதை வந்து எப்படி எழுதுறேன்னா 2ன்னு எழுதிக்கிறேன். இதை 2 + 2ன்னு எழுதலாமா? இதை எப்படி எழுதலாம்? 2 + 4ன்னு எழுதலாமா? இதை 2 + 6ன்னு எழுதலாமா? இதை 2 + 8ன்னு எழுதலாமா? ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுக்குள்ள ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். 2க்கும் 4க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? 2. ஓகேவா? 4க்கும் 6க்கும் 2, 6க்கும் 8க்கும் 2, 8க்கும் 2க்கும் 10. எல்லாத்துக்குமே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த வித்தியாசம் பொது வித்தியாசம்னு சொல்லலாங்களா? ஓகேங்களா? அதை தான் நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். பொது வித்தியாசம். ஓகேங்களா? அதை நம்ம வந்து டீன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இதே இங்கிலீஷில் இதை காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. இது முதல்ல இருக்க இந்த டேர்ம் 2. ஓகேவா? இந்த 2 வச்சே மற்ற டேர்ம்லாம் எழுத முடியுதுன்றது தான் இங்கே காமிக்கிறோம். ஓகேவா? அதனால் இந்த 2வை வந்து நான் என்னென்னு சொல்லுவேன்னா, இங்கே பாருங்கள், இந்த டேர்மை நான் இப்போ எப்படி எழுதுறேன்னா என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு இங்கே பாருங்கள், இது 2ன்னு எழுதிக்கிறேன். இதை 2 × 1ன்னு எழுதலாமா? இது 2 × இதை 2 × 2ன்னு எழுதலாமா? இதை வந்து 2 × 3ன்னு எழுதலாம். இதை வந்து 2 × 2⁴ எழுதலாம். கரெக்டாக? இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே அந்த பொது வித்தியாசம் 2 வச்சு எழுதியிருக்கேன். மொதல் உறுப்பையும் எழுதிட்டேன். அப்புறம் அந்த பொது வித்தியாசத்தை வச்சுட்டு இந்த டேர்ம் எல்லாம் எழுதிக்கிறோம். அப்போ இதை நான் வந்து முதல் இருக்கு இல்லையா, இந்த உறுப்பை வந்து நான் முதல் உறுப்புன்னு சொல்லலாமா? ஃபஸ்ட்டு இருக்கா, அதனால் அது முதல் உறுப்புன்னு சொல்லலாமா? அதை நான் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஏன்னு வச்சுக்கலாமா? இதை ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து நம்மளா ஒரு கூட்டுத்தொடர் எடுத்து பார்த்தோம். இப்போ இதை ஜென்ரலாக எழுத போகிறோம். ஓகேவா? நான் ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டேன், அதை 2ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ இது ஜென்ரலாக அந்த டேர்முக்கு நான் ஏன்னு வச்சுக்கிறேன் நேம். ஓகேவா? அப்புறம் ஏ ப்ளஸ் இங்கே எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 1. ஆனால் 2ன்றது காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அந்த காமன் டிஃப்ரென்ஸு தான் நான் டீன்னு வச்சுருக்கேன். கரெக்டாக? அப்போ டீன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு திரும்ப ஃபஸ்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா இங்கே ஏ வந்து அந்த 2 காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? அது இல்லாமல் ஒரு 2 இருக்குது. அப்போ 2Dன்னு எழுதலாமா? இதே மாதிரி இதை எழுதுனீங்கன்னா ஏ ப்ளஸ் அந்த காமன் டிஃப்ரெண்ட் டி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நம்பர் 3 இருக்குது. 3Dன்னு எழுதுகிறோம். ஓகேவா? இது இந்த முதல் டேர்ம் ஏ, காமன் டிஃப்ரென்ஸ் டி, அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 இருக்குது. அப்போ 4Dன்னு எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி நான் எழுதிக்கலாம். ஓகேவா? இது ஏன்னு தான் நம்ம வச்சுருக்கோம். காமனாக இப்போ நம்மளாக ஒரு நம்பர் எடுத்ததை நானாக ஒரு காமன் நேம் கொடுத்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? இப்படி தான் அவங்க ஏபியை டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ ஏபினா எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3, ஏ ப்ளஸ் 4Dன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு க்ளூ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போது ஏ வந்து 1 அப்படின்னா எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு டேர்ம் வருது. அதே 2னா எனக்கு ஒரு டீன்னு வருது. 1 கம்மியாகி வருது. 3னா 2ன்னு வருது. ஓகேங்களா? 3ன்னு எடுத்தால் எனக்கு 2ன்னு வருது. 4ன்னு எடுத்தால் எனக்கு 3ன்னு வருது. 5ன்னு எடுத்தால் 4ன்னு வருது. அப்போ நம்ம ஜென்ரலாக இதுக்கு டிஃபைன் பண்ணிட்டோமா? அப்புறம் ஜென்ரல் டேர்ம் டிஃபைன் பண்ணுமா? ஜென்ரல் டேர்ம் டிஃபைன் பண்ணிங்கன்னா என்ன? TNன்னு டிஃபைன் பண்ணலாமா? இப்போது எனக்கு 5 எடுத்தால் எனக்கு 4 வருது. ஒன்று குறையுது. 4 எடுத்தால் 3 வருது. அப்போ ஜென்ரலாக இதை எப்படி எழுதலாம்? ஜென்ரலாக எப்படி எழுதலாம்? அப்போது ஜென்ரலாக எப்படி எழுதலாம்னா இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் ஏ எழுதிக்கிறேன். எல்லாத்துலேயும் ஏ வருது, ஏ எழுதிக்கிறேன். அப்புறம் டி இருக்குது, டி எழுதிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே 2 இருந்தால் 1 வரப்போகுது, இங்கே 3 இருந்தால் 2 வரப்போகுது. அப்போ இங்கே n இருந்தால் என்ன இருந்திருக்கும்? அதோட ஒன்று கம்மியாகி n-1ன்னு எழுதியிருக்குமா? இதுதாங்க ஜென்ரல் டேர்மு. கிளியராக? இப்போ நீங்கள் எதையுமே மெமரைஸ் பண்ணவே தேவையில்லை. இதில் இதுதான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். TN = A + n - D. இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி தான். இப்போ nth டேர்ம் நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். ஒருவேளை இந்த 10ன்றது இப்படியே போய்கிட்டே இருக்குது, அந்த லாஸ்ட் டேர்ம் வந்து Lன்னு வச்சுக்கோங்களேன்.
எண்ணாவது உறுப்பு எல்லுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்படி நான் என்ன பண்ணேன்னா ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் டேர்மை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஒரு வேளை அதுக்கு எல்லுன்னு நேம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? எல் இஸ் ஈக்குவல் டு நான் லாஸ்ட் டேர்ம்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அது ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டின்னு இப்போ தான் பார்த்தோம். டி என்ட்டு டேர்மு நான் டின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து நம்மளால் இப்போ என் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ஏ இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? எல் மைனஸ் ஏன்னு ஆகிடுமா? விச் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு டியா. இப்போது இந்த டி வந்து இந்த சைடில் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? டிவிஷன் ஆகிடும். எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி விச் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன். நம்மளுக்கு என்னு தான் வேணும். அப்போது என் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் ஒன் இந்த சைடு வந்து ப்ளஸ் ஒன் ஆயிரும். அப்போது பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன். இதுதான் ஃபார்முலாங்க. இந்த ஃபார்முலா மட்டும்தான் நம்ம போட போகிற எல்லா சம்முக்கும் யூஸ் ஆக போகுது. இப்போ ஏபி வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும்னு நினைக்கிறேன். ஏ வந்து முதல் உறுப்புன்னு எடுத்துக்குவோம். இந்த ஜென்ரல் டிஃபரன்ஷியல் டின்னு சொல்லுவோம். அதை வச்சு டி nth டேர்ம் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். nth டேர்ம் வந்து என்னென்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒருவேளை லாஸ்ட் டேர்ம் எல்லுன்னு கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. என்லேருந்து நம்மளால் எல்லுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளால் என் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா அந்த டேர்ம் நம்ம எல்லுன்னு வச்சு இங்கே பாருங்கள் என் கண்டுபிடிச்சிக்கோ. அப்போ எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன். இந்த ரெண்டு ஃபார்முலா தாங்க இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக யூஸ் ஆக போகுது. இப்போ சம்முக்கு போகலாமா? இப்போது கூட்டுத்தொடர் வரிசைன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் கூட்டுத்தொடர் வரிசைனா ரொம்ப ஈஸி இல்லைங்களா? இப்போ டெஃபினேஷன் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏ மற்றும் டி வந்துட்டு மெய்யெண்கள் எனில் ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D 3D இப்படி தானே பார்த்தோம். டிஃப்ரென்ஸ் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அந்த காமன் டிஃப்ரென்ஸ் போய்கிட்டே இருக்கும். இப்போ ஓகேவா? நீங்கள் எப்பயும் ஒரு நம்பரை வந்து எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2ன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 + 2 அப்புறம் இது 4 ஆகிடுமா? அப்போ 6 அந்த மாதிரி 2 ஆட் ஆகிட்டு ஒவ்வொரு டி ஆட் ஆகிட்டே போகுது. ஒவ்வொன்று கூட டி ஆட் ஆகிக்கிட்டே போகுது. அந்த டி வந்து 2 அப்படி அந்த மாதிரி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு டி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஜென்ரலாக டின்றது எவ்வளோ வேணா இருக்கலாம். அதனால தான் சொல்கிறாங்க. புரியுதா? ஏ மற்றும் டி என்பன மெய்யெண்கள் எனில் இது என்ற வடிவில் அமையும் எண்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கும். கரெக்டாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் நமக்கு இது கூட்டிக்கிட்டே போகுது 2 அதனால அது கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்கிறோம். அதை சுருக்கமாக ஏபின்னு சொல்லுவாங்க. ஏபின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஷார்ட்டாக ஏபின்னு சொல்லுவோம். இங்கே வர டேர்ம் நான் என்னென்னு சொன்னேன்? முதல் உறுப்பு இல்லைன்னா ஃபஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம். டிஏ வந்து பொது வித்தியாசம். ஏன்னா அந்த வித்தியாசம் பொதுவாக 2ன்னு போய்கிட்டே இருக்குது வித்தியாசம். ஓகேங்களா? அந்த வித்தியாசம் பொதுவாக இருக்குது. அதனால் அது பொது வித்தியாசம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் காமனாக இருக்குது. அதனால் அது காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அவங்களும் அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. 2 4 6 8 12ன்றது ஏ வந்து 2 பொது வித்தியாசம் 2 உள்ள கூட்டுத்தொடர் வரிசையாகும். இப்போ அடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வித்தியாசம் 2வாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 4ல் 2 போனால் 2, 6ல் 4 போனால் 2, 8ல் 6 போனால் 2 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிளியரா? அப்புறம் குறிப்பு பார்த்துக்கலாம். கூட்டுத்தொடர் வரிசையின் எந்த ஒரு இரு தொடர்ச்சியான உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசம் மாறாத எண்ணாக இருக்கும். அந்த மாறாத எண்ணை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பொது வித்தியாசம்னு சொல்கிறோம். கரெக்டாக அதே தான் நம்ம திரும்பவும் சொல்லியிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் அது ஒரு முடிவுறு தொடர் வரிசை எனப்படும். இதே வந்துட்டு இப்போ நம்ம 5 வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா? 10 வரைக்கும் போட்டு காமிச்சேன். இதுவே வந்து போய்கிட்டே கூட இருக்கும். அது வந்து முடிவுறா தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதுதான் பாருங்கள். இது உங்களுக்கு எப்படி எழுதணும் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ டிஎனை வந்து எப்படி எழுதுவோம்னா nth டேர்மை டிஎன் இஸ் நத்திங் பட் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஓகேவா? இதை தான் அவங்க இங்கே எழுதி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதுதாங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசை பொது வித்தியாசம் காண நம்ம 2ஆம் உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்க வேண்டும். அல்லது 3ஆம் உறுப்பிலிருந்து 2ஆம் உறுப்பை கழிக்க வேண்டும். இது சம்மில் யூஸ் பண்ணுவோங்க. இப்போ வந்து இது ஏபியில் இருக்கான்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 போடுவோம். அப்புறம் டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 போட்டு பார்ப்போம். எல்லாமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது ஒரு ஏபின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அது ஏபி இல்லைன்னு சொல்லிடுவோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முன்னேற்ற சோதனை சொல்லியிருக்காங்க. அதை போடலாம். இங்கே தாங்க இப்போ தானே இதை பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான இரு உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொது வித்தியாசம் டின்னு சொல்லுவோம். டி அப்படி இல்லை அப்படின்னா பொது வித்தியாசம். இங்கிலீஷில் சொல்லணும்னா காமன் டிஃப்ரென்ஸ். அதுதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஏ, பொது வித்தியாசம் டி எனில் அதன் 8வது உறுப்பு. நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஎன் இஸ் நத்திங் பட் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு சொல்லியிருக்கேனா. இப்போ 8வது உறுப்பு கேட்டாங்கன்னா அப்போ எங்கே என்ன வரும், 7ன்னு வரும். கரெக்டாக? அப்போ ஏ ப்ளஸ் 7D தான் இதோட ஆன்சர். அப்புறம் இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க, டிஎன் என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் டிஎன் மைனஸ் டிஎன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நான் உங்களுக்கு இங்கே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 2n நான் அந்த ஃபார்முலா படி என்ன போடுவோம், ஏ ப்ளஸ் 2n மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு போடுவோமா. மைனஸ் டிஎன் கேட்டிருக்காங்க, அப்போ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஓகேவா? இது சால்வ் பண்ணலாமா. ஏ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2ND மைனஸ் டின்னு ஆகுமா. இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ, இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் என்டி மைனஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் டின்னு ஆகும். அப்போ இந்த டியும் இந்த டியும் கேன்சல் ஆயிடுது, இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆயிடுது. 2NDயில் என்டி போச்சுன்னா என்டி தான் இந்த நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் 2n மைனஸ் ஏ டேர்ம் 2n மைனஸ் எண்ணின் மதிப்பு கேட்டாங்கன்னா என்டி. கிளியரா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பின்வரும் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் காண முயல்வோம்னு சொல்லியிருக்காங்க. பொது வித்தியாசத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் போடணும். ஓகேவா? அப்போ இங்கே செகண்ட் டேர்ம் என்ன, 4. அப்போ 4 மைனஸ் 1 3ன்னு வரும். ஓகேவா? அடுத்து இதே மாதிரி டேர்ம் 3லேருந்து டேர்ம் 2 கழிச்சிங்கன்னா 7 மைனஸ் 4 3 அதே மாதிரி வரும். சரியா? செகண்டில் போட்டுக்காங்க பாருங்கள். அடுத்து இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. இங்கே செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 6, அப்போ என்ன வரும், -4 தான் இதோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அப்புறம் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது முக்கியமானது. பொது வித்தியாசமானது வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது பாசிட்டிவ் மட்டும்தான் பார்த்தோம். ஓகேங்களா? இங்கே நெகட்டிவ் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாசிட்டிவ் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் வந்துச்சு, இதில் நெகட்டிவ் வந்துச்சு. அதனால் பொது வித்தியாசம் வந்து மிக எண்ணாகவும் இருக்கலாம், இதுதான் மிக எண். இல்லை அப்படின்னா குறை எண்ணாகவும் இருக்கலாம். அப்படி இல்லை பூஜ்ஜியமாக கூட இருக்கலாம். பூஜ்ஜியமான இங்கே பாருங்கள் 1,1,1 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 0 0ன்னு போகுது. அப்போ பூஜ்ஜியமாக கூட அமையலான்னு சொல்கிறாங்க. இது 1 வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், டிஎன் என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் டிஎன் மைனஸ் டிஎன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது அப்படியே நம்மளுக்கே புரியுது 2Dன்னு. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், டிஎன் ப்ளஸ் 1 உறுப்பு எப்படி எழுதுவோம், டிஎன் எப்படி எழுதுவீங்க, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்க, n + 1, அப்போ என்ன வரும், டிஎன் ப்ளஸ் 1 டேர்ம் எப்படி எழுதுக்கும், ஏ ப்ளஸ் என்டின்னு வரும். கரெக்டாக? அப்போ டிஎன் n மைனஸ் 1ஓட டேர்மு அது எப்படி இருக்கும், ஏ ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஜஸ்ட் இங்கே n இருக்கிற n மைனஸ் போட போகிறீங்க. அப்போ n மைனஸ் 2ன்னு வருமா. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க. அப்போ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும், ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் ஏ மைனஸ் இங்கே பாருங்கள். இப்படி உங்களுக்கு புரியலனா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்போ ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் ஏ இங்கே பாருங்கள் மைனஸ் என்டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2Dன்னு வரும். ஓகேவா? இந்த ஏவும் கேன்சல் ஆகிடுது, இந்த என்டி கேன்சல் ஆகி 2Dன்னு வருது. இப்போது இப்படி புரியலன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு டேர்ம் ஏ இருக்குது. இப்போது இதுக்கு இப்படி உங்களுக்கு சொல்கிறது, இங்கே பாருங்கள் 2 4 6 இருக்கா, இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் 2, இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் 2. ஓகேவா? இப்போது இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அது 2 டைம்ஸ் வருமா, அதான் 2Dன்னு வரும். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, எடுத்துக்காட்டு 2.23 பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என சோதிக்கன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 3 டேர்ம் 1 கண்டுபிடிக்கணும். அது வந்து டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஈக்குவலாக வந்தால் அது கரெக்டு. இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு, டேர்ம் 2 இங்கே என்ன 2x + 3 மைனஸ் x + 2. ஓகேவா? அப்போ என்ன வரும், 2x + 3 மைனஸ் x மைனஸ் 2. 2xல் ஒரு x போச்சுன்னா எக்ஸு, 3ல் 2 போச்சுன்னா 1, x + 1 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ அடுத்த டேர்மும் செஞ்சு பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 போட்டு பாருங்கள். டேர்ம் 3 என்ன, 3x + 4 மைனஸ் 2x + 3. ஓகேவா? அப்போ இது என்ன வரும், 3x + 4 மைனஸ் 2x மைனஸ் 3ன்னு வரும். 3xல் ஒரு x போச்சுன்னா எக்ஸு, 4ல் 3 போனால் 1. ஸோ நான் டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1ம் பார்த்துட்டேன், டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2ம் ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் போடலாங்க. இது வந்துட்டு பார்த்தாலே தெரியுது,
உங்களுக்கு வந்துட்டு கூட்டுத்தொடர் இல்லை. ஏன்னா பாருங்கள், 2ஓட 2 கூட்டினா 4, 4ஓட 2 கூட்டினா 6 தான் வந்திருக்கணும். அப்போது இது தப்பு தான். இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி போடணும்னு சொன்னோம், டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 போடுவோமா? அப்போ 4 மைனஸ் 2 2ன்னு வருது. டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 போட்டு பார்க்கலாமா? அப்போ டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 என்ன வரும்? 8 மைனஸ் 4 4ன்னு வருது. ஓகேவா? ஸோ இதுலேருந்தே என்னென்னு சொல்லிடலாம், இது டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 which is not equal to term 3 minus term 2. ஸோ இது வந்து ஏபி கிடையாது. இட் இஸ் நாட், இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. நாட் அண்ட் ஏபி, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. கிளியரா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் போடலாம். தேர்ட் சம் பாருங்கள். டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 போடலாமா? இப்போ 5√2 மைனஸ் 3√2. 5ல் 3 போச்சுன்னா 2√2ன்னு வந்துச்சு. அடுத்து டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 போட்டு பார்க்குறேன். அப்போது 7√2 மைனஸ் 5√2. 7ல் 5 போச்சுன்னா 2 தான் வருது. இன்னொன்று செக் பண்ணி பார்க்கலாமா? டேர்ம் 4 மைனஸ் டேர்ம் 3. 9√2 மைனஸ் 7√2. 2√2 தான் வருது. ஓகேவா? இப்போது போய்கிட்டே இருக்கப்போ இது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வருது டிஃப்ரென்ஸு. ஓகேவா? அப்போது இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. கிளியரா? நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 2.24. இங்கே பாருங்கள், முதல் உறுப்பு 20. அப்போது ஏ வந்து 20. முதல் உறுப்பு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 20ஆ, டிஃப்ரென்ஸ் வந்து 8ஆ. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? அதோட கூட்டுத்தொடர் வரிசை கேட்குறாங்க. நம்ம எப்போ எழுதுவோம்? 20. 20ஓட 8 கூட்டினீங்கன்னா 28. 28ஓட 8 கூட்டிங்கன்னா 36. 36ஓட 8 கூட்டினீங்கன்னா 44. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவா? இல்லை இந்த மாதிரி இவங்க எக்ஸாம்பிள் விரிவாக போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரியும் போடலாம். 8 8ஆக ஆட் ஆகிட்டே போகும். ஓகேவா? இப்படி இல்லை, இப்படி போட்டு கூட போடலாம். அந்த ஃபார்மில் போட்டு 28 2 × 8 16. அப்போ இப்படி போட்டும் போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொது வித்தியாசம் பூஜ்ஜியமாக கிடைக்கும் கூட்டுத்தொடரை வந்து மாறிலி கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. நான் அப்போயே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் இருக்குங்களா? 1 1ன்னு போய்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? பூஜ்ஜியம் தான் கிடைக்கிது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறத வந்து அவங்க மாறாமல் இருக்கா, அதனால் இது மாறிலி கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். எடுத்துக்காட்டு 2.25. 3, 15, 27, 39 என்ற தொடர்வரிசையின் 15வது மற்றும் 24வது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு 15வது உறுப்பு கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி எழுதணும்? T15 கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்? A + n-1 Dனா 15 - 1 14Dன்னு வரும். இங்கே A என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? டி பார்த்தீங்கன்னா 15ல் 3 போச்சுன்னா 12. ஓகேவா? டி வந்து 12. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 3 14 × 12ன்னு வரும். ஓகேவா? 14 × 12 எவ்வளோ வரும்? 4 2 8 1 2 2 14 8 6 1 168. அதோட ஒரு 3 ஆட் பண்ணிங்கன்னா 171ன்னு வரும். ஓகேவா? இப்போ இது 15 கிடச்சி. இதே 24க்கு என்ன போடுவீங்க? A + 23Dன்னு வரும். ஏன்னா 1 கழிச்சிங்கன்னா 23Dன்னு வரும். ஏக்கு வந்து 3 + 23. டி வந்து எவ்வளோ? 12. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 23 × 12 3 2 6 2 2 4 23 6 7 276 ப்ளஸ் ஒரு 3னா 279. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் எண்ணாவது உறுப்பும் கேட்டிருக்காங்க. எண்ணாவது உறுப்பு என்ன போடணும்? அப்படியே போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அதை ஜஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணி மட்டும் எழுதியிருக்காங்க. அப்போ எண்ணாவது உறுப்பு பார்த்திங்கன்னா 12n - 9. ஓகே, இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு முறிவிலி கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு ஏ, கடைசி உறுப்பு எல் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசை வந்து நான் சொல்லியிருக்கீங்களா? n வேணும்னா L - A / D + 1. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கிறத ஒன்று கொடுத்துட்டாங்க. 3, 6, 9, 12 எக்ஸட்ரா 111 இருக்குது. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகளின் எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க. டி வந்து டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 போட்டிங்கன்னா 6 - 3 3ன்னு வருது. கரெக்டாக? டி 3 கண்டுபிடிச்சிட்டோம். எல்லு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எண்ணிக்கை என் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? நான் இப்போ தான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் இல்லைங்களா? எல்லுக்கு என்ன ஃபார்முலா?
n is equal to L minus A divided by D plus 1. இங்கே L என்ன 111 minus A 3 divided by D எவ்வளோ 3 with plus 1. 111 3 போச்சுன்னா எவ்வளோ வரும் 108 வருமா 108 divided by 3 plus 1 வரும் 3 டிவைட் பண்ணிங்கன்னா இது 3 டைமு 6 டைம் அப்போ 36 1 37 தான் இந்த சம்மோட ஆன்சர். கிளியரா? அப்புறம் இங்கே முன்னேற்ற சோதனை இருக்காது பார்க்கலாங்க. மாறிலி கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் 0. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஏ கடைசி உறுப்பு எல் எனில் தொடர் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இப்போ தானே பார்த்தோம் என்னோட ஃபார்முலா என்ன L மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1 இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 2.2 பார்க்கலாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஏழாவது உறுப்புனா T7 கொடுத்துருக்காங்க. அப்போனா அது எப்படி எழுதுவோம் A + 1 கம்மியான 6Dன்னு வரும். அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா -1. அடுத்து 16வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ T15 16வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ A வந்து ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா 15Dன்னு வரும். கரெக்டாக? அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 17. ஓகேங்களா? பாருங்கள் ஏழாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க T7 அதை எப்படி எழுதுவோம்னா A + 6D அது வந்து பார்த்திங்கன்னா -1 கொடுத்துருக்காங்க. அடுத்து 16வது உறுப்பு கொடுத்துருக்காங்க அது A + 15Dன்னு எழுதுவோம். அதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா TN கேட்குறாங்க. ஓகேவா? இந்த சம் சாப்பிடலாமா? இப்போ இது நான் ஈக்குவேஷன் சால்விங் பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது இது என்ன ஆகும் இந்த ஏவும் -ஏவும் கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா -7 15 6 போச்சுன்னா 19 வருமா? இங்கே -18 வருமா? அப்போ எனக்கு D வேணுன்னா -18 டிவைடட் பை -9ன்னு வரும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2ன்னு வரும். இப்போ எனக்கு D2ன்னு கிடச்சிருச்சு. D2ன்றத ஈக்குவேஷன் 1ல் சால்வ் போடுறேன். அப்போ என்னாகும் A + 6 × Dக்கு 2 போடுறேன். 2 = -1. அப்போ இது என்னாகும் 6 × 2 12 இங்கே -1. அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா -1 -12 தட் இஸ் ஈக்குவல் டு A = -13 கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு ஏவும் தெரியும் டியும் தெரியும். நான் டிஎன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? டிஎன் என்ன ஃபார்முலா சொன்னேன் A + n - 1 × Dன்னு சொன்னேன். ஓகேவா? ஏக்கு இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு -13. n தான் தெரியாது n - 1 டிக்கு என்ன 2. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் -13 + 2n 1 × -2. அப்போ இது எப்படி எழுதலாம் 2n இங்கே -13 -2 -15 எழுதிக்கலாம். அப்போ டிஎனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2n - 15 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 2.28 பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் mnவது உறுப்புகள் முறையே XYZ எனில் பின்வருவற்றை நிரூபிக்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரிலேஷன் இது கொடுத்துருக்காங்க. எல்லாவது உறுப்பு வந்து X அப்போ L - 1ன்னு போடுவாங்களா அதை எழுதியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு mவது உறுப்பு அப்படின்னா m - 1ன்னு எழுதுவோம். கரெக்டுங்களா? nவது உறுப்புனா நம்ம என்ன பண்ணுவோம் A + n - 1 × D ஒன்று கம்மி பண்ணியே எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்கே எல்லாவது உறுப்புனா L - 1 mவது உறுப்புனா m - 1 nவது உறுப்புனா n - 1Dன்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த ரிலேஷனை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க உங்களை. ஓகேவா? ஆனால் டிஎன்பிசியில் இந்த மாதிரி சம்மு கேட்பாங்களான்றது டவுட்டு தான். ஒருவேளை கேட்டாலும் நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி போட தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த LMனுக்கு பதிலாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போட்டு கூட செக் பண்ணி போடலாம். ஓகேவா? பட் இங்கே உங்களுக்கு இவ்வளோ பெருசு கேட்பாங்களாம் டவுட்டு தான். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் ஓகேங்களா? M என்னன்னு எழுதி வச்சுட்டு ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் அப்படியே அப்ளை பண்ணி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 0ன்னு வரும். ப்ளஸ் × மைனஸ் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0ன்னு வரும். அடுத்த ரிசல்ட்டும் 0ன்னு வரும். ஒருவேளை டிஎன்பிசியில் இது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் சின்னதாக இதுக்கு ஒரு நம்பர் எக்ஸாம்பிள் கொடுத்து கூட இதை சால்வ் பண்ணி போடலாம். ஓகேவா? ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். சரிங்களா? கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் நீங்கள் ஒரு நம்பர் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு LMNக்கு ஒரு 1 2 3 அந்த மாதிரியும் XYZக்கு ஒரு நம்பரும் கொடுத்து இந்த ரிலேஷன் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக 0ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம் நம்ம.
நெக்ஸ்ட் குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறாத எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் சொல்கிறாங்க. ஸோ இது ஒன் வேர்டில் கேட்க நிறையவே சான்ஸ் இருக்குங்க. ஒரு எண்ணை வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், 2 4 6 நம்மளுக்கு தெரியும் வந்து கூட்டுத்தொடர். இந்த ஒரு மாறாத எண்ணெய் ஒரு எண்ணெய் வந்து நான் எல்லாத்துலேயும் கூட்டினாவோ கழிச்சாவோ புதிய தொடர் கிடைக்கும்ல, அது ஒரு கூட்டுத்தொடர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்லாத்தையும் நான் 1 ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆகும் 3 ஆகிடும். இங்கே 1 ஆட் பண்ணால் 5 ஆகும், இங்கே 1 ஆட் பண்ணால் 7 ஆகும். இப்போ பாருங்கள், இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். என்ன பாருங்கள், 3க்கும் 5க்கும் 2 தான் டிஃப்ரெண்ட்டு, 5க்கும் 2க்கும் அதே தான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ அதுவும் கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது. ஒருவேளை கழிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ கழிச்சு எழுதுறேன், இது 2லேருந்து 1 கழிச்சா 1, இதில் 3, இதில் 1 கழிச்சிங்கன்னா 5. இப்போ இதுக்கு 2க்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் 2, இதுக்கு 2க்கு டிஃப்ரெண்ட் 2. ஸோ அதுவும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் சொல்கிறாங்க. இதை கேட்க சான்ஸ் இருக்குங்க ஒன் வேர்டில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட், ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறியில் பெருக்கினாலோ அது வகுத்தாலோ புதிய கூட்டுத்தொடர் வரிசையும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அதே மாதிரி தான் இது, பெருக்குனா கூட அதே மாதிரி தான் வருன்றாங்க. நீங்கள் வேணால் நம்பர் பெருக்கி செக் பண்ணுங்கள், இல்லை வகுத்தும் செக் பண்ணுங்கள், அதுவும் கண்டிப்பாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால் அந்த உறுப்புகளை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இங்கே பாருங்கள், a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி இப்படி தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி 3 உறுப்புகள் ஏதோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் நம்ம இப்படி ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா, அது ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எப்பயாவது 3 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் இந்த தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஒருவேளை 4 உறுப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 4 உறுப்புகள் இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கணுமா, அப்போ அது ஈஸியாக இருக்குமா. a மைனஸ் 3d a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 3d இந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. கிளியரா? இங்கே பொது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2d. இந்த மாதிரி எடுக்கும்போது பொது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2dன்னு வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ஒரு 2d ஆட் பண்ணால் தான் இது கிடைக்கும், இது ஒரு 2d ஆட் பண்ணால் தான் இது கிடைக்கும், இது ஒரு 2d ஆட் பண்ணால் தான் 3Dன்னு கிடைக்கும். இங்கே வந்து பொது வித்தியாசம் டி தான். ஏன்னா இது வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இது ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்த சம்மு எடுத்துக்காட்டு 2.29. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28. ஓகேவா? இப்போ 4 உறுப்புகளின்னு கொடுத்துட்டாங்க. 4 உறுப்புகள் கொடுத்தா நான் இப்போ தான் சொன்னேன், 4 உறுப்புகள் கொடுத்தா என்ன எடுத்துக்கணும், இந்த பொது வித்தியாசம் 2Dன்ற மாதிரி எடுத்துக்கணும். அதனால் அதே மாதிரி எடுத்துக்கிறாங்க. a மைனஸ் 3d a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி 3Dன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டும்போது இங்கே பாருங்கள், மைனஸ் 3Dயும் ப்ளஸ் 3Dயும் கேன்சல் ஆயிரும், மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆயிரும். எல்லாத்தையும் பண்ணால் 4a வந்து 28னா a7ன்னு கிடைக்கும். அடுத்து வர்க்கங்களின் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. அவற்றோட வர்க்கங்களின் கூடுதல் எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 276 வருமா. அப்போ அது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறாங்க. இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்கே எழுதுறாங்க. அப்போ இங்கே என்ன ஒரு a ஸ்கொயர், இங்கே மைனஸ்னால் மைனஸ் 2abக்கு மைனஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 6ad ப்ளஸ் 9d ஸ்கொயர். இது a ஸ்கொயர் மைனஸ் 2ad ப்ளஸ் d ஸ்கொயர். இது a ஸ்கொயர் ப்ளஸ் b a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அதனால் 2adன்னு வரும். அதேவும் அடுத்ததும் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் எழுதி சிம்பிளிஃபை பண்ணால் லாஸ்ட்டில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் கேன்சல், அதாவது இங்கே பாருங்கள் இங்கே என்னென்ன கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் 6adயும் மைனஸ் 6adயும் கேன்சல் ஆகிடும், மைனஸ் 2ad இதுவும் கேன்சல் ஆகிடும். வேறு என்ன கேன்சல் ஆகும், அப்புறம் மீதி இருக்கலாம் ஆட் பண்ணுறாங்க. இங்கே 1 2 3 4 இருக்குது. அப்போ 4a ஸ்கொயர். டி ஸ்கொயர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 9, இங்கே 1 10 11, இங்கே ஒரு இது 20 வருது. கரெக்டுங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆல்ரெடி ஏ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த ஏவை இங்கே போட்டு சிம்பிளை பண்ணால் டி வந்து டி ஸ்கொயர் 4ன்னு வருது. அப்போ டியோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வருது. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் தெரிஞ்சதுனால நம்ம அந்த சீரீஸை எழுதலாம். இங்கே கீழே எழுதி காமிச்சிருக்காங்க பாருங்கள். 2Dக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு, டிக்கு பார்த்திங்கன்னா 2 வேல்யூ கிடச்சிருக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ப்ளஸ் 2 வச்சு ஒன்று போட்டிருக்காங்க, மைனஸ் 2 ஒன்று வச்சு எழுதிருக்காங்க. முதல்ல ப்ளஸ் 2 வச்சு எழுதுகிறாங்க. அப்போ அந்த நம்ம எப்படி எழுதிக்கிட்டோம் ஃபஸ்ட்டில், a மைனஸ் 3d a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் a ப்ளஸ் 3dன்னு இருந்துச்சா, அதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஏக்கு 7 டிக்கு 2. அப்போ 3 இன்ட்டு ஏக்கு 7 போட்டு 3 மைனஸ் 2 போட்டிங்கன்னா 13 வரும். a மைனஸ் டினா 7 மைனஸ் 2 அப்போது 9 வரும்.
அடுத்து a + dனா 7 + 2 இங்கே தான் போட்டிருக்காங்க. 7 + 2 9. இது சாரி இங்கே போட்டிருக்காங்க. இங்கே இருக்குது அந்த ஆன்சர். 7 - 2 5, 7 + 2 9 இங்கே இருக்குது. இது -2க்குள்ள ரிசல்ட். -2 உள்ளது இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நார்மலாக போடுற மெத்தடு. நம்ம டிஎன்பிசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுலேருந்து போகிறது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்களேன், அவற்றின் கூடுதல் 28ன்னு சொல்லியிருக்காங்களா, நீங்கள் ஆன்சர் எடுத்து பார்க்கணும். இந்த ஆன்சரில் எதை கூட்டினா 28 வருதோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர். நம்ம டிஎன்பிசிக்கு நம்ம பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏதாவது 4 நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள். எது 28ன்னு கூடுதல் வந்துச்சு நம்ம ஈஸியாக அதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர்லேருந்தே போட்டுடலாம். ஓகேவா? அது 28ம் வந்து ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்து நம்ம அதே மார்க் பண்ணிடலாம். இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் போடணும்னு இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 எண்கள் கூட்டுத்தொடர் வரிசையில் அமைவதற்கான நிபந்தனை. இப்போ ஏபிசின்னு இருக்குங்களேன், இது 3 வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் அமையணும்னா என்ன நிபந்தனைன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், அதாவது டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1ம் டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 ஈக்குவலாக இருந்தாவே நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிடுமா. இங்கே என்ன வரும் அப்போ, சி டேர்ம் 2 என்ன பி மைனஸ் ஏ, இது சி மைனஸ் பி. ஓகேவா? இது இந்த பி இந்த சைடு வந்து ப்ளஸ் ஆகிடுமா, 2bன்னு ஆகிடும். இந்த ஏ இந்த சைடு வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ சி ப்ளஸ் ஏ. ஓகேவா? இதுதான் அந்த நிபந்தனை. அதான் கொடுத்துருக்காங்க. 2b = a + cன்னு வந்துச்சுனாவே நம்ம வந்து இதுதான் 3 ஏபிசி வந்து கூட்டுத்தொடரில் அமைவதற்கான நிபந்தனை. கிளியரா? நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 2.30 பார்க்கலாம். ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 ரூபாயை கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஓகேவா? அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் வந்து பார்த்திங்கன்னா 4623. ஓகேவா? ஒவ்வொரு குழந்தையும் பெறும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 3 குழந்தைகள் பெறும் கூட்டுத்தொடர் 3 வந்தாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3ன்னு வந்தாவே என்ன சொல்லியிருக்கோம், a - d. ஓகேவா? இப்படி தானே எடுக்க சொல்லியிருக்கேன். a - d, a + d தான் எடுத்துக்கணும். 3 நம்பர் வந்தால் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ 3ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் எடுத்துக்கிறோம். அவற்றோட கூடுதல் 207ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 எடுத்து ஆட் பண்ணும்போது இந்த ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகி 3a = 207 வரும். அதை 3 எல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா 69 வரும். ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஏதாவது 2 சிறிய தொகைகளின் பெருக்கல் வந்து பார்த்திங்கன்னா 4623. அப்போ சிறிய தொகைன்னா கண்டிப்பாக இது 2ம் தான் இருக்கும். ஏன்னா இது அதோட பெருசு. அப்போ அது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. a - d × a. அப்போ ஏக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறாங்க. 69 - d, திரும்ப ஏக்கு 16 போட்டுக்கிறாங்க. ஸோ இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிங்கன்னா டி வந்து 2ன்னு கிடைக்கும். இது ஒரு மெத்தட். இதுதான் நார்மலாக போடுற மெத்தட். பட் நான் திரும்பவும் சொல்கிறேன், டிஎன்பிசிக்கு நீங்கள் போடும்போது அவங்க ஆன்சர் கொடுத்துருவாங்க 4 ஆன்சரு. அதில் எதை 3 ஆட் பண்ணால் 207 வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று கண்டிஷனையும் செக் பண்ணிக்கலாம். எந்த 2 நம்பர் சின்ன நம்பரோ அதை 2 இப்போ பாருங்கள், இந்த 3ல் எந்த 2 நம்பர் சின்ன நம்பர், இந்த 2ம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் பார்க்கணும். அதை வந்து கரெக்டாக இது வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டிங்கனாவே நீங்கள் மார்க் பண்ணிடலாம் கொஷினை. சரிங்களா? இது போடவே தேவையில்லை. ஸோ நம்ம ஆன்சர்லேருந்து போகிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் நீங்கள் 3ஐயும் கூட்டி பார்த்து முதல்ல அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டிங்க. அது ஏபியில் இருந்தாவே ஓரளவுக்கு நீங்கள் பண்ண ஆன்சர் கரெக்டிங்க. பாருங்கள், இதுக்கு 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 2. இதுக்குள்ளே 2 டிஃப்ரென்ஸ் 2. அப்போ கண்டிப்பாக கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. அப்பயே ஆன்சர் ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ் ஆகிடும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இன்னமும் அவங்களோட ஆன்சரை வந்து அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டிஎன்பிசியில் போடும்போது நம்ம ஆன்சர்லேருந்து போகிறதாங்க நல்ல மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முன்னேற்ற சோதனை பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஒவ்வொரு உறுப்பையும் 3ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதுக்கு கண்டிப்பாக டி தான் வரும். இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி செக் பார்க்கலாம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 3ஆல் பெருக்கினால்னு கேட்டிருக்காங்க. இந்த முன்னேற்ற சோதனைக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், அப்போ தான் புரியும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஒவ்வொரு உறுப்பையும் 3ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் கேட்குறாங்க. ஆனால் அது கண்டிப்பாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக தான் வரும் அதுவும். ஆனால் பொது வித்தியாசம் பார்த்திங்கன்னா அதுவும் அந்த நம்பரால் மல்டிப்ளை ஆகிருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது என்ன நம்பர் எடுத்துக்கலாம், ஈஸியாக கூட எடுத்துக்கலாம். 1 2 3 எடுத்துக்கலாமா? 1 2 3 இதுவே ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். ஒன்று ஆட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது ஒவ்வொரு உறுப்பையும் நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3, இதை பண்ணிங்கன்னா 6, இதுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9. கரெக்டாக? இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9. இப்போ இதுக்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, 3.
இதுக்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க 3. இங்கே டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 1, இங்கே பண்ணும்போது 3. அப்போது அந்த டியையும் நம்ம வந்து அந்த பொது டிஃப்ரென்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 ஆல் தானே கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3D. கிளியரா? 3D தான் இதுக்கு ஆன்சர் டிஃப்ரென்ஸு. அப்புறம் 3 எண்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் என இருந்தால், இப்போ தான் நம்ம பார்த்தோம் இது கரெக்டாக. பி மைனஸ் இ, இது வந்து பாருங்க பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் பி. கரெக்டாக? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். ஓகே கரெக்டு. இப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 2bன்னு வரும். 2b இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்து ஏ. இதுதான் இதோட கண்டிஷன். இப்படி இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். ஓகேவா? ஸோ மீதி சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாங்க. ஓகே, தேங்க்யூ.